தாமரையும் போன்ல பேசிட்டு இருக்காங்க. ராஜாங்கம் ஐயாவை எப்படியாவது காலி பண்ணணும்னு நினைச்ச இவங்களுக்கு அவர் இப்ப கொலை கேஸ்ல கைதாகி அமைச்சர் பதவியும் பறி போய் கட்சியில இருந்தும் தூக்கிட்டாங்கன்ற விஷயம் பெரிய ஜாக்பாட் அடிச்ச மாதிரி இருக்கு. தாமரை சொல்றாங்க, ஒரே கல்லுல 3 மாங்கா அடிக்க போறோம்னு. அதாவது ராஜாங்கத்துக்கு 10 வருஷம் தண்டனை கிடைக்கணும், இதனால சேதுவும் தமிழ் செல்வியும் பிரியணும், அப்புறம் தமிழ் செல்விய பழி வாங்கணும். இதுதான் அவங்களோட மாஸ்டர் பிளான். இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. விசாரணை அதிகாரி ராஜாங்கம் ஐயாவை ரொம்ப கொடூரமா நடத்துறாரு. நீ உண்மைய ஒத்துக்கலனா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன்னு சொல்லி மாவு கட்டு போட வேண்டியிருக்கும்னு மிரட்டி அவரை அடிக்கிறாங்க. இத கேள்விப்பட்டு அங்க ஓடி வர சேது தான் அப்பாவோட நிலைமைய பார்த்து அப்படியே பதறி போறான். ஆனா போலீஸ்காரங்க சேதுவை உள்ள விடாம வெளியே தள்ளிடுறாங்க. இதனால சேது ரொம்ப எமோஷனலா ஆகி யாருக்காக என் அப்பாவுக்கு இந்த நிலைமை வந்துச்சுன்னு ஆத்திரத்தோட வீட்டுக்கு வரான். வீட்ல பார்த்தா அங்க ஏற்கனவே தாமரையும் அவங்க பொண்ணும் வந்து நின்னுக்கிட்டு தமிழ் செல்வி மேல எல்லா பழியையும் போடுறாங்க. பட்டிக்காட்டுல இருந்த உன்னை கூட்டிட்டு வந்து பங்களாவுல வாழ வச்சதுக்கு எங்க அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்பிதான் நீ கைமாறு செய்வியான்னு தமிழ் செல்விய ஒரு வழி பண்றாங்க. ஆனா நம்ம தமிழ் செல்வி கெத்தா நின்னு எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, என் புருஷன் என்னை கண்டிப்பா நம்புவாருன்னு சொல்றா. ஆனா சேது வீட்டுக்கு வந்ததும் அவன் கண்ணுல அப்படியே கோவம் தெரிக்குது. சிங்கம் மாதிரி வாழ்ந்த எங்க அப்பாவை இன்னைக்கு கைதியாக்கிட்டாங்களே, எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான்னு சொல்லி தமிழ் செல்வி மேல பயங்கரமா கத்துறான். சேதுவோட இந்த ஆக்ரோஷமான